ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஆட்டுக்குடலும் ரத்தமும் வச்சு ஆட்டுக்குடல் ரத்த பொரியல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் இப்படி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஆட்டுக்குடல் கடையிலேயே நாங்கள் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோங்க. இதை நாம் வீட்லேயும் நல்லா தண்ணி வச்சு சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அது க்ளீன் பண்ணி கொடுத்தாலுமே நாமளும் வீட்டில் 4-5 டைம் நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ குடல் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இது தண்ணியிலேருந்து நல்லா வடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை குக்கரில் சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன், மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன். இப்போ குடல் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வறுவலுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா நிறைய சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ பச்சை மிளகாயும் சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், 4 விசில் வந்துருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குடல் நல்லா வெந்து வந்துருச்சு. அதை தண்ணி வடிச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு மல்லித்தூளும் தேவையான அளவுக்கு கறி மசால் தூளும் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வடித்து வச்சுருக்கல குடலை அதை சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாலேயே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குடலை நல்லா பரட்டி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரத்தம் வாங்கிட்டு வந்துருக்கோம். இது நல்லா உறைஞ்சிருச்சு. இது அப்படியே ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இந்த தண்ணி மட்டும் வடிச்சிடலாம். இதில் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடலாம். ஏன்னா இதில் மேலே அந்த ஆட்டோட முடியெல்லாம் சின்னதாக இருக்கும். அதனால் நல்லா ரத்தத்தை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், கையிலேயே நல்லா உடச்சி விட்டுறலாம்.
நல்லா கரைச்சி விட்டுறலாம். அதை கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லா இந்த குடல் கூட இந்த ரத்தத்தையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். பாருங்கள், இந்த ரத்தம் வந்து அப்படியே கலர் மாறி வரும். அப்படியே நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. பாருங்கள், அவ்வளோதான், நல்லா சுண்டி வந்துருச்சு, கலர் மாறிடுச்சு. ரத்தம் வந்து சீக்கிரம் வெந்துருங்க. குடல் வேகத்தான் டைம் ஆகும், அதனால் நம்ம குக்கரில் வச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், கலர் மாறிச்சுனாவே ரத்தம் நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஆட்டுக்குடல் ரத்த பொரியல் வந்து செஞ்சுட்டோம். இப்போ மேலே மல்லித்தழை தூவிட்டு இறக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.